ஹாய் வியூவர்ஸ், தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு மட்டுமே உள்ளது. இதனால் தேர்தல் களம் இப்போதே அனல் பறக்க தொடங்கிவிட்டது. கோடையின் வெயிலின் வெப்பத்தில் நடுங்கவே அரசியல் சூடும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பலமுனை போட்டி ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. திமுக கூட்டணி ஒரு பக்கம் வலுவாக உள்ளது, மறுபக்கம் அதிமுக மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதாக நகர்வை நோக்கி செல்கிறது. அரசியலுக்கு புதிதாக என்ட்ரி கொடுத்துள்ள நடிகர் விஜய் தலைமையிலான தவேக தனித்து களமிறங்கவே அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. வழக்கம் போல சீமானின் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடவே அதிக சான்ஸ் உள்ளது. இப்படி பல முனை போட்டிகள் ஏற்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தின் முதல்வராக அதிக விருப்ப தேர்வு மு.க. ஸ்டாலின் இருப்பது இந்தியா டுடே சர்வே தெரிவித்துள்ளது. இந்த 2ஆம் இடத்தில் தவேக தலைவருமான நடிகருமான தளபதி விஜய் உள்ளார். இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது, தமிழகத்தின் முதல்வராக ஸ்டாலின் வர வேண்டும் என்று விருப்பப்படுவதாக 27% பேரும், விஜய் முதல்வராக வேண்டும் என்று 18% பேரும் விருப்பம் தெரிவித்துள்ளார்கள். அதிமுக பொதுச் செயலராக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கு 10% ஆதரவு உள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு 9% ஆதரவுகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த கருத்து கணிப்புப்படி ஸ்டாலின் முதல்வராக வலுவாக ஆதாரம் இருப்பது தெரியவந்துள்ளது. அதுபோல தவேக தலைவர் விஜய்க்கு கணிசமாக ஆதரவு உள்ளது தெரியவந்துள்ளது. விஜய் ஒரு தேர்தல் கூட சந்திக்காத நிலையில் அவருக்கு ஆதரவு பிற தலைவர்களை விட கணிசமான அளவு அதிகரித்துள்ளது. தமிழக அரசின் செயல்பாடு எப்படி உள்ளது என்பது குறித்து சர்வே அதன் முடிவுகளும் இந்தியா டுடே வெளியிட்டுள்ளது. இதன்படி 15% பேர் மிகவும் திருப்திகரமாக இருப்பதாகவும் 36% பேர் திருப்திகரமாக இருப்பதாகவும் கூறியுள்ளது. 25% பேர் திருப்தி இல்லாமல் என்றும் 24% பேர் முடிவு எடுக்கவில்லை என்றும் கூறியுள்ளார்கள். மு.க. ஸ்டாலின் செயல்பாடு மிகவும் திருப்திகரமாக இருப்பதாகவும் 22% பேர் தெரிவித்துள்ளார்கள். 33% பேர் ஓரளவு திருப்தியாக உள்ளதாகவும் 22% பேர் திருப்தி இல்லை என்றும் தெரிவித்துள்ளார்கள். 23% பேர் முடிவு செய்யவில்லை என்று கூறுகிறார்கள். இதன் மூலம் தமிழகத்தின் மிகவும் விருப்பமான தலைவர் ஸ்டாலின் இருப்பதாக சர்வே காட்டுகிறது. எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடு எப்படி உள்ளது என்பது குறித்தும் கேள்விக்கு 8% பேர் திருப்திகரமாக உள்ளதாகவும் 27% பேர் ஓரளவு திருப்தி உள்ளதாகவும் 32% பேர் திருப்தி இல்லை எனவும் 33% பேர் முடிவு செய்யவில்லை என்றும் கூறுகிறார்கள். வாக்காளர் மத்தியில் எந்த பிரச்சனை அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று கேள்வி பெண்கள் பாதுகாப்பு என அதிக சதவீதம் பேர் கூறியுள்ளார்கள். 15% பேர் பெண்கள் பாதுகாப்பு என்றும், விலைவாசி உயர்வு 12% என்றும், போதை மற்றும் மது பிரச்சனை 10% பேரும், வேலைவாய்ப்பு இன்மை 8% பேரும் கூறுகிறார்கள். மேலும் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேலும் யாரு அடுத்த முதல்வராக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் கண்டிப்பா தளபதி தான் முதலமைச்சராக வரணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.